வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். வெல்கம் டு மினிட் டு மார்க். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் 20% தர்றப்போ அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் விற்ற விலை 24 இருக்கு. ஒருவேளை டிஸ்கவுண்ட் வந்து 30% கொடுத்தா அப்போ விற்பனை விலை என்னவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். டிஸ்கவுண்ட் தள்ளுபடினாலே எதுலேருந்து கொடுப்பாங்க? குறித்த விலை, மார்க்கெட் பிரைஸ். குறித்த விலை எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ செல்லிங் பிரைஸ் உங்களுக்கு 80% இருக்கும். 80% செல்லிங் பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 rupees. 100%ங்கிறது குறித்த விலை, மார்க்கெட் பிரைஸ். இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? 30% டிஸ்கவுண்ட். ரொம்ப பிரமாதம். அப்ப 100ல இருந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா இப்போ விற்பனை விலை என்னவா இருக்கும்? 70%ஆ இருக்கும். அப்ப 70% செல்லிங் பிரைஸ் என்ன? இது 8 ஆல் அடிச்சா 10 டைம்ஸ், இது 8 ஆல் அடிச்சா 3 டைம்ஸ். 10 into 7 70. அப்ப 3 into 7 எவ்வளோ? 21. ஸோ அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 21 இருக்கும். தேங்க்யூ. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக